الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله عز وجل يقول يوم القيامة يا ابن آدم مرضت فلم تعدني قال يا رب كيف أعودك وأنت رب العالمين قال أما علمت أن عبدي فلانا مرض فلم تعده أما علمت أنك لو عدته لوجدتني عنده يا ابن آدم استطعمتك فلم تطعمني قال يا ربي كيف أطعمك وأنت رب العالمين إلى آخر الحديث رواه مسلم. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக நோயாளியை சந்திக்கக்கூடிய பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நேற்று நாம் ஒரு நோயாளியை சந்திக்கக்கூடிய ஆதாபுகளையும் சில ஒழுக்கங்களையும் நாம் பார்த்தோம். அவர்களிடம் செல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று. இன்று பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸு மிக உன்னதமான ஹதீஸு, முஸ்லிமில் வரக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் மனிதரிடம் கூறுவான், ஆதமின் மகனே, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை சந்திக்க வரவில்லை. அப்போ அந்த அடியான் கூறுவான், யா ரப், என்னுடைய இரட்சகனே, நான் எப்படி உன்னை நலம் விசாரிப்பதற்கு வருவது? நீனோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய ரப்பாக இருக்கின்றாயே. பிறகு அல்லாஹ் கூறுவான், அம்மா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன், உனக்கு தெரியாதா என்னுடைய ஒரு அடியான் உன்னிடம் வந்தான், அல்லது உனக்கு என்னுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான் என்று செய்தி வந்தது, அவனை நீ சந்திக்கவில்லையே. அவனை நீ சந்தித்திருந்தாய் என்றால் என்னை நீ அங்கு அடைந்திருப்பாய். அடுத்ததாக அல்லாஹ் கேட்பான், என்னுடைய ஆதமின் மகனே, உன்னிடம் நான் உணவை கேட்டேன், ஆனால் நீ தரவில்லை. அப்போ அந்த அடியான் கூறுவான், என்னுடைய இரட்சகனை, உனக்கு நான் உணவு தருவதா? நீனோ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய ரப்பாக இருக்கின்றாய் என்று கூறுவான். உனக்கு தெரியாதா, உன்னிடம் ஒருவர் யாசகம் கேட்டு உன்னிடம் உணவை தேடி வந்தார், அவருக்கு நீ கொடுத்திருந்தாய் என்றால் நீ அங்கு என்னை அடைந்திருப்பாய். அதே போல அல்லாஹு தஆலா மூன்றாவது வார்த்தை சொல்லும் பொழுது, ஆதமின் மகனே, இஸ்தஸ்கை துக, நான் உன்னிடம் தாகமாக இருக்கின்றது, தண்ணீரை கேட்டேன், ஆனால் நீ அதை கொடுக்கவில்லை. அல்லாஹ், என்னுடைய இரட்சகனை, நான் உனக்கு தண்ணீர் புகட்டுவதா? நீனோ ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றாய். அல்லாஹ் கூறுவான், இஸ்தஸ்காக அப்தி ஃபுலானுன், என்னுடைய அடியான் இன்னார் என்று பெயரை குறிப்பிட்டு அவன் கூறுவான், இன்னார் என்னுடைய அடியான் உன்னிடம் வந்து தண்ணீர் வேண்டும் என்று கேட்டான், ஆனால் நீ அவனை அந்த அம்மா அலிம்ச அவனுக்கு தண்ணீரை கொடுத்திருந்தாய் என்றால் நீ அங்கு என்னை பெற்றிருப்பாய், என்னை அடைந்திருப்பாய் என்று அல்லாஹு தஆலா கூறுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீண்ட ஹதீஸில் தெரியப்படுத்துகின்றார். இப்போ இங்கு எனக்கு உணவை நான் கேட்டேன், அதே போல நோய்வாய்ப்பட்டேன் என்ற இந்த வார்த்தை அல்லாஹு தஆலா கூறக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது, முதல் விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்கு எந்த ஒரு நோயோ எந்த ஒரு சிரமமோ அல்லது எந்த ஒரு தேவையோ என்பது இல்லை. அவன் தேவையற்றவனாக இருக்கின்றான். சூரத்துல் இக்லாஸ்ல நாம் படிக்கக்கூடிய வசனம், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் அவருக்கு மக்களுக்கு கூறிவிடுங்கள், அவன் தனித்தவன். அல்லாஹு சமத். அஸ்ஸமத் என்பது செல்ஃப் சஃபிஷியன்ட்டுக்கு சொல்லப்படும். எல்லா விதமான தேவையிலிருந்தும் அவன் சுப்ஹானல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. மாறாக அவன்தான் மக்களுக்கு உணவளிக்கக்கூடியவனும் மற்ற அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகையால் தான் வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்கள், இந்த குறை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் நீ பரிசுத்தமானவன் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. அதனால்தான் இந்த ஹதீஸில் அப்போ என்ன எப்படி இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலா உடைய நல்லடியார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நல்லடியார்களை தன்னுடன் சேர்த்தவன் கூறக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிமுடைய ஹதீஸிலும் பார்த்தோம், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என்னுடைய நேசனுக்கு எதிராக யாரு
பகைமை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நான் போரை பிரகடனப்படுத்துகின்றேன். அப்போ ஒரு அல்லாஹுடைய நேசராக இருக்கக்கூடியவர்கள், பேணுதலான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், சாலிஹாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிராக ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவன் அல்லாஹுக்கு எதிராக போரை பிரகடனப்படுத்துகின்றான் என்று அர்த்தம். அல்லாஹு தஆலா என்னுடைய சிநேகிதரை, என்னுடைய நேசரை யாரு பகைத்து கொள்கின்றார்களோ அவருக்கு எதிராக நான் போரிடுகின்றேன், பிரகடனப்படுத்துகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயம் என்னுடைய அடியான். அப்போ என்னுடைய அடியான் வந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தன்னுடைய விஷயத்தில் வந்து சேர்த்து சொல்லும் பொழுது அந்த அடியானுடைய அந்தஸ்து உயர்ந்து விடுகின்றது. எப்பொழுதுமே அல்லாஹுடன் சேர்த்து ஒரு பொருளை சொல்லும் பொழுது அந்த பொருளுடைய மகத்துவமும் அதனுடைய மகிமையும் உயர்ந்து விடுகின்றது. மஸ்ஜித், பைத்துல்லா அல்லாஹுடைய வீடு, கஅபத்துல்லா அல்லாஹுடைய இந்த ஆலயம், ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர், இப்படி என்று கிதாபுல்லா வேதம், குர்ஆனுடைய இந்த குர்ஆனை கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம் என்று எதெல்லாம் அல்லாஹுடன் சேர்ந்து சொல்லப்படுகின்றதோ அந்த பொருளுடைய அல்லது அந்த விஷயத்துடைய அந்தஸ்து உயர்ந்து. இப்போ இங்கு அல்லாஹ் இந்த ஹதீஸில் சொல்லும் பொழுது என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்போ அவனுடைய நேசராக இருக்கக்கூடிய, அவனை வணங்கக்கூடிய, பேணுதலாக இருக்கக்கூடியவர்கள் வரும் பொழுது அவருக்கு நீ கொடுத்தாய் என்றால் நீ என்னிடமிருந்து உனக்கு சிறந்த கூலினை பெற்றிருப்பாய் என்று இங்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படும். இப்போ குறிப்பாக இந்த ஹதீஸு நமக்கு இந்த தலைப்பில் வருவது என்ன? முதல் வார்த்தை என்ன? மரித்து ஃபலம் தழுதுனி, நான் நோய்வாய்ப்பட்டேன், நீ என்னை சந்திக்க வரவில்லை. அப்போ இங்கு ஒரு நோயாளியை சென்று சந்திப்பது என்பது என்ன? நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நம்முடைய தெரிந்தவர்கள், நம்முடைய மொஹல்லாவாசிகள் அல்லது உற்றார்கள், உறவினர்கள், அவர்களை நலம் விசாரிப்பது என்பது ஒரு கடமை. நேற்று பார்த்தோம் ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்பது ஒரு சிலர் அந்த அமலை செய்து விட்டார்கள் என்றால் மற்றவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். எப்படி குறிப்பாக கிரகண தொழுகையாக இருக்கட்டும், மழைக்காக தொழுகையாக இருக்கட்டும், இதை மாதிரி விஷயங்கள். இப்போ இங்கு நமக்கு சந்திப்பது, போய் அவரை நலம் விசாரிப்பதும், அவருக்கு போய் நாம் துவா செய்வதும் மற்ற விஷயங்களை செய்வது என்பது ஒரு முஸ்லிம் மீது கடமை. இது சுப்ஹானல்லாஹ், இது இந்த மார்க்கம் தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் ஒருவனுடைய உனக்கு தெரிந்தவர் உடம்பு சரியாமல் இருந்தார் என்றால் சென்று அவரை சந்தித்து வா என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்று பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பார்க்கலாம். ஏன் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயம் அவர்கள் சகோதரர்களாக இருக்க வேண்டும். ஒருவருடைய கஷ்டத்தை அவர் பகிர்ந்து கொள்வதும் அல்லது அவருக்கு அட்லீஸ்ட் அந்த விஷயத்தில் அவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையை இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த ஹதீஸில் நாம் பார்க்கலாம். அதனால நேற்று நாம் பார்த்தோம், நோயாளியை சந்திக்க செல்லும் பொழுது அவருடைய நலத்தையும் நாம் கேட்க வேண்டும், அவருக்காக துஆவும் நாம் செய்ய வேண்டும், அவருடைய தொழுகையை பற்றி நாம் கேட்க வேண்டும், அவருடைய சுத்தத்தை, தூய்மையை பற்றி நாம் கேட்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு கற்றுத்தரணும், அவருக்கு கற்றுத்தர வேண்டும். ஏன்னா மற்ற விஷயங்கள் என்னவாக நாம் செய்தாலும் இந்த கடமை என்ற இந்த தொழுகை நமக்கு எப்பொழுதுமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே விதிவிலக்கு கிடையாது. கடைசி தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை எப்படி இருந்தது? அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அவருடைய தோளில் ஒரு கையும், அலி ரலியல்லாஹுடைய தோளில் இன்னொரு கையை போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு. அவங்களுடைய கால் சுப்ஹானல்லாஹ் தரையில் கோடு போட்ட நிலையில வராங்க. நடக்க முடியாத பட்சத்திலும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தொழுகின்றார்கள் என்றால், இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே தொழுகை நோய்வாய்ப்படும் பொழுது விதிவிலக்கு இல்லை என்றால் நம் அனைவர்களுக்கும் எப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும். இப்போ இது நம்முடைய தெரிந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது மற்றவர்கள் சென்று சொல்லும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டும். இது ரொம்ப அரிதாக நினைவுபடுத்துவதே கிடையாது. நம்ம நினைக்கிறோம், நேற்றும் அதை தெரியப்படுத்தினேன், இன்றும் திரும்ப நாம் இங்கு பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா சென்று விசாரிக்கக்கூடிய மிக முக்கியமான நோக்கம் என்ன? அவருக்கு துஆ செய்த வண்ணமாக அவருடைய கடமையை அவருக்கு நாம நினைவுபடுத்த வேண்டும். அதே போல இந்த தருணத்தில் அவர் அல்லாஹு தஆலாவிடம் துஆ கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவன் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? நீ அவருக்கு போய் சென்று பார்த்தே என்றால் நீ என்னை அடைந்திருப்பாய் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறப்போ அந்த தருணத்துல அல்லாஹுடைய நெருக்கத்தில் அந்த அடியான் இருக்கும் பொழுது
மனிதன் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படும். அப்போ நோய்வாய்ப்பட்டவர் கேட்கக்கூடிய துஆ அதிகமாக அங்கீகரிக்கப்படும். அவர் நமக்கு சொல்வார், பை துஆ செய்யுங்க என்று சொல்வார். கண்டிப்பாக ஒரு முஃமின் அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் துஆ செய்வது என்பது நமக்கு ஒரு பொறுப்பாக ஆகிவிடுகிறது. ஆனால் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டும், நீங்க இருக்கக்கூடிய நிலை இது அல்லாஹு தாலாவுடைய இந்த இயலாமையில் இருக்கிறீங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய துஆ மிக விரைவாக அங்கீகரிப்பான். நீங்க உங்களுடைய மனசால துஆ செய்யுங்க. ஏன்னா மனிதன் நோய்வாய்ப்படும் பொழுது, இயலாமையில் ஆகும் பொழுது ஹோப்லெஸ்ஸாக ஆயிடுவான். சில நேரத்தில் ஒரு மனசு அவனுக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மனசால அவனுக்கு துஆ வரும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் அதை அங்கீகரிக்கின்றான். ஆக இந்த ஒரு ஹதீஸில் நாம பார்த்த விஷயம், அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டவருக்கு சென்று சந்திப்பது அல்லது குறைந்தபட்சம் அவருடைய நலனை நாம் கேட்பதற்காக ஃபோன் செய்து கேட்டுக்கொள்வதோ அல்லது மெசேஜை போட்டு உங்களுடைய நலம் எப்படி இருக்குது, அல்லது யாராவது போகிறாங்கன்னா நீங்கள் என்னுடைய சலாமை தெரியப்படுத்துங்க, கேட்டதா சொல்லுங்க. மக்கள் மஹல்லாவாசிகள் பள்ளியில் உங்களை காணாதனால மக்கள் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வாங்க, உங்களுடைய குணம் பூரண குணமாக ஆகி சீக்கிரம் வாங்க என்ற அவருக்கு ஒரு ஆறுதலை கூறும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு அதுவே என்ன பாதி நோய் அவரிடமிருந்து சென்றது நிலை அவருக்கு ஏற்படும். ஏன்னா சைக்காலஜி நிறைய எஃபெக்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப சைக்காலஜியுடைய எஃபெக்ட் இருக்கின்றது. ஆக அவருக்கு நல்ல வார்த்தையை கூறும் பொழுது அந்த நல்ல வார்த்தை அவருக்கு குணமடையக்கூடிய ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கி அருளலாம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தருளட்டும். நோய்வாய்ப்பட்டவர்கள் யாரெல்லாம் நம்முடைய உறவினர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பூர்ண குணத்தை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள் புரியட்டும். சந்தர்ப்பம் என்று வரும் பொழுது இந்த சொல்லப்பட்ட ஆதாபுகளையும் ஒழுக்கங்களையும் நாம் பேணி நோயாளியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன்.